எனக்கு ஒரு பர்ஃபெக்டான மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ செலக்ட் பண்ணணும். ஸோ எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு கடையில் போய் ஒரு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி தாங்க. ஸோ நமக்கு வந்து அதுக்குள்ள ஒரு சில க்ரைட்டீரியாலாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு நான் வச்சிருக்கிறது ஒரு 3 க்ரைட்டீரியாங்க. ஸோ அது என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 3வது க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் உங்களோட ஃபண்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய கோல், எந்த கோலுக்காக நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பட்ஜெட், அதுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ 3வது எவ்வளோ டைம் பீரியட் அதுக்கு இருக்குது. ஸோ லாங் டேர்ம் இருக்கா, ஷார்ட் டேர்ம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியே ஆகணுங்க. ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அதை வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மில் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெப்ட் கேட்டகரி இல்லைனா வந்து பேலன்ஸ்டு கேட்டகரி மாதிரியான ஃபண்ட்ஸ் தான் வந்து அட்வைசபிளாக இருக்கும். ஸோ இல்லை நான் ஓரளவுக்கு எனக்கு டைம் பீரியட் ஜாஸ்தி இருக்குது, ஒரு 5 வருஷம் இருக்குது, நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட் இல்லைன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் மாதிரி நீங்கள் போகலாம்.